மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? தேர்தலுக்கு முன்பு இந்த திட்டம் தொடங்கி இருப்பதனுடைய நோக்கம் என்ன? இந்த திட்டத்திற்கு முன்னோடியாக ஏற்கனவே முதல்வரின் முகவரிங்கிற ஒரு துறை இருக்குங்க. அதுல 1100ங்கிற ஒரு நம்பர் இருக்கு, 1100. எங்க கிராமங்கள்ல இருந்தே நிறைய பேர் அந்த நம்பரை பயன்படுத்துவாங்க. அது என்னன்னா ஒரு அழைப்பு மையம். அதுல மனுக்கள் பெறுவாங்க, குறைகள் தீர்க்கப்படும். என்ன மனு வேணாலும் நம்ம அழைப்பு மையத்துல சொன்னாலே போதும், அதுக்கு பிறகு அவங்களே ஃபாலோ பண்ணுவாங்க. இது வெற்றிகரமாக ஒரு 2-2.5 வருஷமா நான் இதை தொடர்ந்து பார்க்கிறேன். ரொம்ப வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிற திட்டம். அதற்கு பிறகு இப்போது இந்த திட்டம் உங்களுடன் முதல்வர் என்று வைத்திருக்கலாம், தேர்தல் நேரம் உங்களுடன் ஸ்டாலின் அந்த பெயரையும் அதற்கு சூட்டி இருக்கிறார்கள். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். தேர்தல் நேரத்துல இது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் மக்களுக்கும் இடையேயான அந்த நெருக்கத்தை மேலும் மேம்படுத்துவதற்கு உதவி செய்யும். நன்றாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது ஏற்கனவே இருக்கிற திட்டத்தின் நீட்சி தான். சரி, இப்ப மகளிர் உரிமை தொகை சார்ந்த விண்ணப்பங்கள் அதிக அளவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் கூடுதலாக சில 3 தளர்வுகளையும் கொடுத்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களுக்கு தளர்வு கொடுத்து இதற்கு முக்கியத்துவம் தருவதற்கான நோக்கம் என்ன? தேர்தல் நேரத்தில் நோக்கம் என்பது ஓட்டு தான். கண்டிப்பாக மகளிர் ஓட்டு, அது அதிமுக ஓட்டு வங்கியாக எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்த ஓட்டு வங்கி, அதை திமுக குறிவைக்கிறது. அப்படித்தான் நாம இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்றாலும் அது பொதுமக்களுக்கு, குறிப்பாக மகளிருக்கு பயனுள்ளதாக அமைந்தால் அதை வரவேற்க வேண்டியதுதான். 10,000 சிறப்பு முகாம்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதுல ஊரக பகுதிகளிலே இந்த முகாம்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். காரணம், கிட்டத்தட்ட 46 சேவைகள் இதுல நேரடியாக தொடர்போடு இருக்கின்றன. நகர்ப்புறங்களில் ஓரளவுக்கு வரவேற்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். விடுபட்ட மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுக்கு இந்த தளர்வுகள் பெரிதும் உதவியாக இருக்கும். ஒரு பக்கம் விஜய் கள போராட்டத்தில் தொடங்கியிருக்காரு, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காரு. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் அடுத்தடுத்து தன்னுடைய வியூகங்களை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காரு. களம் எப்படி இருக்கு? தேர்தல் களம் ரொம்ப முன்கூட்டியே சூடு பிடித்து விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். என்னோட இந்த இவ்வளவு பெரிய அனுபவத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷமா தமிழ்நாட்டுல தேர்தல் ஜோரம் தான் இருக்கு. ஏப்ரல் மாதம் தான் நமக்கு தேர்தல். என்றாலும் எல்லா கட்சிகளும் இப்போது தேர்தலை முன்கூட்டியே வருமோ என்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. பிப்ரவரி மாதமே தேர்தல் வந்துவிடும் என்கிற ஒரு பேச்சு டெல்லியில் அடிபடுகிறது. இது அந்த எஸ்ஐஆரை பொறுத்து தான் அமையும். பீகார் எஸ்ஐஆரை பற்றி உச்சநீதிமன்றம் என்ன கருத்து சொல்ல போகிறதோ அதற்கு தகுந்தாற் போல இங்க களம் மாறும். இங்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்தால் அதற்குள் இதை எல்லாவற்றையும் முடித்து விட வேண்டும் என்கிற ஒரு அவசரம் அரசுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அது வாக்காளர் பட்டியலில் செய்யப்படுகிற மாபெரும் திருத்தமாக அமையும். அது ஆட்சிக்கும் கட்சிக்கும் அது ஏதாவது ஒரு வகையிலே லாபம் கிடைக்க வேண்டும், அரசியல் லாபம் கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கமும் இதுல இருக்கும். தேர்தல் வந்துவிட்டது என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷியாம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை சிதம்பரம் பகுதியில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அப்போது பொதுமக்களிடம் அவர் நேரடியாக மனுக்களை பெற்றுக் கொண்டார். இந்த திட்டத்தின் மூலமாக நகர்ப்புறங்களிலும் ஊரக பகுதிகளிலும் ஏறக்குறைய 45 துறை சார்ந்த பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக மக்கள் பெற முடியும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்.